பிரபுனா உட்காரு. நாளும் பிறந்துருச்சு பிரபுனா. சரி சரி பாடுறா, பாடு பாடு. ஐயோ தண்ணி குடு. கார்த்தி இந்த தண்ணி குடி. அண்ணே இதுல என்ன கலந்துருக்கீங்க? டேய் விஷமா இல்ல மயக்க மருந்தா? டேய் கார்த்தி, நீ நிதானம் இல்லாம இருக்க, பேசாம படு. என்ன உண்மையை சொன்னா போதையில உலக நிதானம் இல்லாம பேசுறேன்னு சொல்றீங்களா? நான் சொல்றது உண்மை. இவங்க இதுல என்ன கலந்துருக்காங்கன்னு கேட்டு சொல்லுண்ண. சொல்லு. இவங்க கையால குடிக்கிறத விட நான் இந்த மாதிரி விக்கி விக்கிய செத்துருவேண்ணா. டேய் கார்த்தி, டேய் கார்த்தி, வார்த்தைகளை அளந்து பேசுடா. சொல்ல போனா ஆதிர உனக்கு அம்மா மாதிரிடா. என்னது என் அம்மா மாதிரியா? பா என் அம்மா என்ன விஷம் வச்சு கொள்ள நினைப்பாங்களாப்பா? சொல்லுங்கப்பா. என் அம்மா என்ன கொல்ல நினைப்பாங்களா? ஆனா இவங்க நினைப்பாங்கப்பா. இவங்க என்ன கொல்ல நினைப்பாங்க. அண்ணா அண்ணா அண்ணி சரி கிடையாதுண்ணா, சரியில்லை அண்ணா. என்ன கொல்ல பார்த்தாங்கண்ணா. இவங்களை நம்பாதீங்கண்ணா, இவங்களை நம்பாதீங்கண்ணா. நீ பேசாம இரு, படு. சொன்னா கேளு, படு. நம்பாதீங்க. என்ன கொல்ல பார்த்தாங்க. படுத்து தூங்கு. வேற வழி இல்லாம தானே குடிச்சேன். அண்ணா அண்ணா சத்யா நல்லவன், சத்யா நல்லவன். இவங்க தான் என்ன கொல்ல பார்த்தாங்க. இவங்க தான் என்ன கொல்ல பார்த்தாங்க. சத்யா நல்லவன். ஏன் சத்யா பேசாம நல்லவன். அவ ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா. இவங்கள நம்பாதீங்க. அண்ணி என்ன கொல்ல பார்த்தாங்கண்ணா, நம்பாதீங்க. அண்ணி சரியில்லை. சரி சரி, பர்த்டே கேக் வந்துருச்சா? வந்துருச்சுமா. அத சொல்லதான் நானும் அப்பா வந்தோம். ஓ கேக் வந்துருச்சா? சொல்லுப்பா. நீயே சொல்ற. நீ சொல்லு. நீயே சொல்லு. நான் எப்படி சொல்லு? என்ன அப்பாவும் பிள்ளையும் மாத்தி மாத்தி தலையாடிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்டா? அது ஒண்ணு இல்ல மீனாட்சி, ஆனந்திக்கு பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கோம்ல, அத கௌஷிக் கிட்ட கொடுத்தா அவனே ஆனந்திய பார்த்து பேசி அவங்க கையாலே அவளுக்கு போட்டு அழகு பார்த்து அப்படியே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலான்னு ஆசைப்படுறான். நீ என்ன சொல்ற? ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதும் நானே என் கையால என் மருமக ஆனந்திக்கு அந்த நெக்லஸ போட்டு விடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் பையனுக்கு வருங்கால பொண்டாட்டிய தானே கவனிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அதுக்கு நான் இடைஞ்சலா இருப்பேனா? மாட்டேன்ப்பா, மாட்டேன். என்னம்மா நீ? கண்டுபிடிச்சிட்டல. அம்மா இப்பவே போய் நெக்லஸ் எடுத்துட்டு வரேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆனந்திக்கு போட்டு விட்டு அழகு பார்த்து அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வந்துரு. சரி. இத வந்துறேன். அவசரத்தை பாருங்க. இந்த தேங்க்ஸ்மா. மா என்னமா நெக்லஸ் காணோம், வெறும் பாக்ஸா இருக்கு. இரு இரு இரு, பீரோல விழுந்துச்சான்னு பாக்குறேன். எங்கப்பா? மா கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா. ஐயோ, இந்த கபோர்டுக்குள்ள எங்கேயுமே இல்லையே. காணோமா? என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா சொல்ற? அம்மா இங்கதான் இருக்கு, இங்க தேடுங்கம்மா. தேடுங்க. தள்ளுங்க. ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. மீனாட்சி, நெக்லஸ் கொண்டு வந்து இங்கதான் வச்சியா இல்ல வேற எங்கேயும் கொண்டு போனியா? இல்ல, நெக்லஸ் எடுத்துட்டு போய் கைல் ஃபேமிலிட்ட காட்டுனேன். அங்க தேவி நெக்லஸ வாங்கி கழுத்துல வச்சு அழகு பார்த்தா. அப்புறம் அவகிட்ட இருந்து அந்த சின்ன பொண்ணு இருக்கே, ஐயோ அந்த ஆதிரியோட குழந்தையா, ஐயோ அவ பேர் என்ன? ரேவதி. ரேவதி அவ வாங்கி அவ கழுத்துல வச்சு அழகு பார்த்தா. நான் அவகிட்ட இருந்து வாங்கி என் மருமக ஆனந்தி கழுத்துல வச்சு அழகு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் யாரோ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே வச்சிட்டேன்.
மா பாக்ஸ் கொடுத்தப்ப ஓபன் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தேன். இல்லப்பா, எனக்கு பார்த்தனா இல்லையான்னு ஞாபகமே இல்ல ராஜா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? மீனாட்சி, எதுக்கு நாம அவங்க கிட்ட போய் விசாரிச்சு பாப்போமே? கைல் ஃபேமிலி கிட்டயா? ஆமா மீனாட்சி, அவங்க கிட்ட தானே நீ நெக்லஸ கொண்டு போய் காட்டினா. அங்க எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தானா? என்னங்க, அவங்க கிட்ட நம்ம எப்படிங்க கேக்குறது? சச்சே, அது நல்லா இருக்குமா? அவங்க மனசு சங்கடப்பட மாட்டாங்க? இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாம என்ன அவங்கள குத்தமா சொல்ல போறோம்? அங்க போய் விசாரிக்க போறோம். மத்த யாரு காதலையும் விழாம அவங்க கிட்ட போய் நாசுக்க கேட்க போறோம், அவ்வளவுதானே? மா, இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? ஒருவேளை நெக்லஸ் அங்கேயே எங்கேயாவது விழுந்திருக்கலாம்ல. தேடி பார்த்தா கிடைக்குமா? வாங்கம்மா. மீனாட்சி, வா மீனாட்சி, யோசிக்காத, வா போலாம். வாங்க போ. போமா. அக்கா, எனக்கு நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு. இங்க இருந்து ஃப்ரீயா என்னால படிக்க முடியாதுக்கா. அக்கா, அட்லீஸ்ட் நானாவது கேப் புக் பண்ணி போட்டுமா? நீ மட்டும் தனியா எப்படி போவ? உன்னை அனுப்பிட்டு நாங்க இங்க பயந்துட்டு கிடக்கணுமா? இந்த கேக் கட்டிங் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் ஒன்னா கிளம்பிடலாம். நீ கொஞ்சம் அவசரப்படாம வெயிட் பண்ணு. அக்கா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலக்கா. ரொம்ப போரிங்கா இருக்கு. இவ்ளோ பேர் பிறந்த நாள் கொண்டாடணும்னு சந்தோஷமா வந்திருக்காங்க. உனக்கு மட்டும் போர் அடிக்குதா ஆனந்தி? அண்ணே, எல்லாமே புதுசு புதுசா இருக்கு. எனக்கு யாரையுமே தெரியல. சத்தியமா சொல்றேன், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலக்கா. அவளுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறதே பிடிக்கலங்கறா. எப்படி அவங்க பையனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டு மருமகளா வாழுவா? அதான் எனக்கு ஒண்ணு புரியல ஷாலினி. டைம் ஆகுதுண்ணே. கேக் கட் பண்ணா சீக்கிரம் வீட்டுக்காவது போலாம். பொறுமையா இருடா, உன் அவசரத்தெல்லாம் கேக் கட் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்களா இருந்து கேக் கட் பண்ணிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். ஏக வேலை இருக்கு. அன்பு, இவ்வளவு தூரம் வந்தாச்சுல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கேக் கட்டிங்க முடிச்சுட்டு மீனாட்சி மேடத்துக்கிட்ட ஆனந்தி விஷயத்தை பத்தி பேசிட்டு கிளம்பிடலாம். எல்லாம் பெரியப்பா வள வந்தது. சரி விடு, வா. எங்க? அங்க இருக்காங்க. வா. அக்கா ப்ளீஸ்க்கா. மீனாட்சி மேடம் கையில் கிட்ட ஏதோ பேச வந்திருக்காங்க போல. வாங்க போய் என்னன்னு பாப்போம். அன்பு, வா. சத்யா, இப்ப இந்த ஒட்டுமொத்த ரெசார்ட்டுமே கதி கலங்க போகுது. இந்த மீனாட்சி நெக்லஸ் விஷயத்தை எவ்வளவு பெருசாக்கி எல்லாரையும் அவமானப்படுத்த போறான்னு மட்டும் பாரு. கரெக்டா நான் உள்ள பூந்து உன் வீட்டு ரேவதியை உள்ள கோத்து விட்டு பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுற. டோன்ட் வரி. நீங்க கலக்குங்க.